அம்மா சொன்ன இடம் இதுதான். டிரைவரோட மொபைல் கடைசி இங்கதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா இங்க யாரையுமே காணுமே. யாரோ பிளான் பண்ணி தான் அதை பண்ணிருக்காங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து வண்டியை மடக்கி சிலையை தூக்கிருக்காங்க. இப்போ எப்படி சிலையை கண்டுபிடிக்கிறது? சிலையை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டானுங்க. அப்படி போனா மாட்டிப்பாங்கன்னு தெரியும். சோ பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. வாங்க அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். நீங்க இந்த பக்கம் போய் விசாரிங்க, நான் இந்த பக்கம் போய் விசாரிக்கிறேன். பூசாரி, வெறும் புடவை கொடுத்தா எப்படி? பூ வச்சு கொடுங்க. இருங்க. அவளா ஒண்ணும் இல்ல, நாமல தொடச்சிட்டேன். ஏங்க கொஞ்சம் பார்த்து பண்ண மாட்டீங்களா? அண்ணாமலை கொஞ்சம் அசைஞ்சாலும் என்ன நடக்கும்னு தெரியும்ல. நான் சரியாதான் எடுத்தேன். அந்த பொண்ணு தான் தட்டி விட்டுருச்சு. அந்த பூஜை தான் வேணும்னே ஏதோ பண்றா. அவளை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். என்னது புடவையை கொடுக்க போகும்போது இப்படி தரையை மூடிட்டாங்க? இது அபசகுணமால இருக்கு. ஐயா பூஜை கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள ஏன் ஐயா தரைய மூடிட்டீங்க? அவங்க சொல்ற மாதிரி அபசகுணம் ஆயிடுச்சே. இது அபசகுணம் எல்லாம் இல்லம்மா. இப்ப மணி 9:15 ஆகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 9:17 தான் நல்ல நேரம் ஆரம்பம். அதனால திரைய சாத்த சொல்லி பூசாரிய சொல்லிருக்காரு. அப்படி ஒன்னும் ஐயர் சொன்ன மாதிரி கேட்கலையே. எங்க கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு. ஆமா ஆமா, பூஜைக்கு முன்னாடியே சாமி சொல்லிருப்பாரு. அவங்களுக்கு தெரியாதா? நீ பேசாம நில்லு. வருண், எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் சிலை கிடைக்கல. சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டாச்சு, யாரும் பார்க்கவும் இல்லைன்னு சொல்றாங்க. அதாங்க எனக்கும் புரியல. இங்க கோவிலும் எங்கேயும் இல்ல. குடோன் 2 தண்டபாணியோடது. நாங்க தான் சீல் வச்சோம், அங்க இருக்கவும் வாய்ப்பு இல்ல. இன்னொன்னு லோக்கல் கவுன்சிலரோடது, அங்கேயும் இல்ல. வேற எங்க எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? பேசாம அத்தைக்கிட்டே கேப்போமா? போன் பண்ணி கேளுங்க. அண்ணாமலை போன் அடிக்குது. வெண்ணிலா, சிலை கிடைச்சிருச்சாமா? இல்ல அத்தை, அண்ணாமலை அத்தை சொன்ன எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயும் சிலை கிடைக்கல. கிடைக்கலையா? இங்க ஒருத்தர் கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. என்ன பிராண்ட் அம்பாசிடர் மேடம் இங்க வந்து நிக்கிறீங்க? ஓ, அசிங்கப்பட்டதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? என்ன மேடம் பண்றது? நான் தான் அன்னைக்கே சொன்னல, இந்த குடும்பத்துக்குள்ள வர ஒரு தகுதி வேணும். இப்ப பாருங்க, பாவம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. எங்க கடையில வேலை செய்யற ஸ்டாஃப் கூட இப்படி நடந்தது இல்ல. ஆனா பிராண்ட் அம்பாசிடர் உங்களுக்கு நடக்குது. உங்களை மருமகளா ஏத்துக்கலன்னு நினைச்சேன், பிராண்ட் அம்பாசிடர் கூட ஏத்துக்கலன்னு இப்பதான் தெரியுது. அதனால்தான் நீ கட்டிருக்கிற இந்த புடவைய முதல்ல உனக்கு கொடுக்காம வெண்ணிலாக்கு கொடுத்தாங்க. ஆனா நீ வெக்கமே இல்லாம அத வாங்கி கட்டிட்டு வந்திருக்க. அவங்களா கொடுத்தாதான் அது மரியாதை.
நாமளா கேட்டா அதுக்கு பேரு வீட்டோட மாப்பிள்ளையா ஊசி சொர்த்திங்கிறத விட எனக்கு இப்ப நடந்தது ஒன்றும் பெரிய அசிங்கம்லாம் இல்ல. அடுத்தவங்க தயவுல வாழாம போய் சொந்தமா ஏதாவது வேலை பண்ணி உருப்பட பாரு. என்ன ஒருத்தராவது அண்ணாமலையை தொடுவாங்க, அவங்க அசைவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் தள்ளி நின்று கும்பிட்டு போறாங்க. இது வேலைக்காகாது. அம்மா, மத்தவங்க மாதிரி எனக்கு சின்ன பிரச்சனை எல்லாம் இல்ல. என் வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கு. அத நீதான் சரி பண்ணணும். சீக்கிரமே என்னையும் என் கணவரையும் எங்க மாமியார் வீட்டுல ஏத்துக்கணும். அந்த அண்ணாமலை குடும்பத்துல மூத்த மருமகளா நான் காலடி எடுத்து வைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. வந்ததுல இருந்து இவன் நடவடிக்கையே சரியில்லையே. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கடவுளே, நீங்க தான் காப்பாத்தணும். ஏமா கற்பூரத்தை பார்த்து காமிக்க மாட்டீங்களா? சாரி, கை தவறிடுச்சு.